சார் ரொம்ப பிளைண்டாக இந்த நார்மலாக நான் ரொம்ப ஆடியோ லான்ச் எதுவும் போனதில்லை. என்ன பேசுகிறதுனே ஐடியா இல்லை. அப்படியே ரேண்டமாக பேசுகிறதா தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆடியோ லான்ச் வந்து முக்கிய காரணம் என்ன, சார் வந்து இந்த வெற்றி சார் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து என் சம்மந்தமாக எதுவும் வர வேண்டாம், பட் ஒரே ஒரு படம் இருக்குது, அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு போட்டு கண்டிப்பாக வரணும்னு சொல்லி. மாஸ்க்கு எதுக்குன்னா அந்த மாஸ்கோட ஐடியா அப்போ பேசும்போது சொன்னார், இந்த படத்தில் இருக்கிற ஐடியாலாம் அப்படியே பேக் டு பேக் கவினும் சொல்லியிருக்காங்க. அந்த கதையை கேட்கும்போது ரொம்ப குதர்க்கமாகவே இருக்குது. இது அவருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்றதே தெரியல. சார் நீங்கள் எப்படி இந்த படம், அதனால தான் உங்களை கூப்பிட்டு ஆடியோ லான்ச்சு அப்போதான் சொன்னார். அதோட இந்த மாதிரிலாம் ரொம்ப விபரீதமாக யோசிச்சது யார் அப்படின்னா விக்ரன் சொல்லிட்டு ஒரு டைரக்டர். அப்போ தான் சொன்னான், கவின் தான் சொன்னான், ஆனால் ஆளே கொஞ்சம் ஒரு மாதிரி தானே இருக்காம அப்படின்னு சொல்லி. இல்லை இதை யோசிச்சதோட மூஞ்ச பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கப்புறம் ஒரு நாள் வெற்றி சார் ஆஃபீஸ் போகும்போது தான் பார்த்தேன். இவன் வந்தால் பார்த்தா எல்லாமே மேட்ச் ஆகுது, எல்லா கிரைமும் டோட்டலாக பார்த்து நான் சொன்னேன், இதை அப்படியே எடுக்க முடியாது சார். எப்படி சார்னா, இல்லை சிலதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் எடுக்கணும், இவன் சொல்கிறதே இவ்வளோ இருக்குது, இவன் நிறைய சொன்னால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னா. விக்ரன் இந்த மாதிரி பயங்கரமாக யோசிச்சதே ஒரு பெரிய விஷயம். அதை சொல்லி இவ்வளோ பெரிய டைரக்டரை ஏமாத்துறது அதோட பெரிய விஷயம். அதுதான் நான் எதிர்பார்க்கல. பட் ஆனால் அது அப்படி இப்படி இப்போது கொஞ்சம் நடுவில் எல்லாருக்குமான படமாக மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, உனக்கு அதில் ஒரு கஷ்டம் இருக்குல்ல. ஓகே. அப்புறம் நிறைய இந்த படத்தை பற்றி நானும் கவினும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்பப்போ சொல்லுவான் படத்தை பற்றி. சொல்லும் போதெல்லாமே வந்து நான் அவன்கிட்ட சொன்னது ஒன்று தான், எனக்கு இந்த படத்தை சம்மந்தமாக நான் கேட்டது பார்த்தது எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ரொம்ப புதுசாக இருந்தது. எதுவுமே ரெகுலராக இந்த ஃபார்மேட் அந்த மாதிரி இல்லை, ரொம்ப ஆஃப் பீட்டான ஒரு ஃபில்மு. பட் அந்த படத்தில் வந்து ஒரு நிறையா அந்த ஒரு டார்க் காமெடிக்கான ஸ்பேஸ் இருக்குது. ப்ளஸ் அதை ரொம்ப நல்லாவும் எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. அது சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப நல்லா இருக்குது, எதுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் நமக்கு தோணலை அப்படின்னு. பட் அப்புறம் யோசிச்சு பார்த்தா தோணாமல் இருக்கிறது சம்டைம்ஸ் நல்லது தான்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ரொம்ப ஒயில்டாக யோசிச்சிருக்கான், பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. அதனால் வந்து எப்படி எனக்கு நான் அங்கங்கே கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீசஸ் பார்த்துருக்கேன், பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் வந்து வெற்றி சார் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி கொஞ்சம் என்ன சொல்கிறது, இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சார், எனக்கு ஏதாவது சொல்லி அது வேறு மாதிரி ஆகிடும். ஏன்னா கொஞ்சம் இப்போது ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜோன் நார்மலாக ஒரு ப்ரொடியூஸ் பண்ணாருன்னா அதுக்குள்ளே வந்து சோஷியலி கன்சர்ன்டு ஃபிலிம்ஸ் தான் நிறையா இருக்கும், அது அந்த மாதிரி இருக்கும். இந்த படத்துலேயும் அது எட்ஜி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதோட கொஞ்சம் ரொம்ப நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்தது இந்த படம். அதனால் அதை கூப்பிட்டுட்டு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எனக்கு இது எல்லாமே கரெக்டாக இருக்குது சார், பட் இது கவினோட ஹீரோ கேரக்டரைசேஷன் கூட ரொம்ப கிரேவாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் இவர் தான் அந்த கருப்பெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த கிரேலாம் ஆக்சுவலாக அவன் பேச்சை கேட்டிருந்தா டோட்டலாகவே வந்து விக்ரன் வந்து கவினை எப்படின்னா கவினோட ஹேட்டராக இருந்து படம் ஒரு கதை படம் எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி இருந்தது. இது டேய் இவன் யாருன்னு நல்லா விசாரிச்சுக்கோ, உனக்கு முன்னால் யாராவது வேண்டாதவன் யாராவது இருக்கானான்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் அதே கதையை 3rd டைம் கேட்கும்போது சார் வந்து அந்த இதெல்லாம் கட் பண்ணி பக்காவாக பண்ணியிருந்தாரு. ஸோ என்னன்னா, அவங்க ஏதோ ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன், ஆண்ட்ரியா மேடம் சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பிளாக் இருக்கும், எல்லாருமே கெட்டவங்க தான் அவன் சொன்னாங்க. அவன் எல்லாமே டெய்லி ஏஞ்சி கண்ணாடி நிறையா பார்ப்பான் போல இருக்கு. அந்த மாதிரி ஆக்சுவலி எல்லா கேரக்டரும் அப்படி. பட் என்னன்னா அதோட அந்த படத்தில் இருக்க புதுசும் அதுதான் அதில் வந்து எனக்கு பிடிச்சதும் அதுதான். ஏன்னா நம்ம ஒரு படம்னா இவன் நல்லவன் கெட்டவன் இல்லாமல் அவன் எல்லாருமே ஒரு பாரபட்சம் பார்க்காம எல்லாரும் மூஞ்சிலே அடிச்சிருக்கான் அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த படம். ஸோ அஃப்கோர்ஸ் வந்து ஜிவி இருக்கும்போது அவரோட மியூசிக்கு ப்ளஸ் ஆர்டி சார் இருக்கார். இவங்க இப்போ இந்த படத்தோடு நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு கவின் நடித்து வந்த படங்களில் இப்போ ரீசெண்டாக டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டாக இருக்கிற ஃபிலிம் வந்து இந்த படம் தான் என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் கவினோட லுக் அண்ட் எவ்ரிதிங்கும் ரொம்ப சாலிடாக இருக்குது. இன்னொரு விஷயம் கவின் பற்றி சொல்லணுன்னா, ஒரு படம் வந்து ரொம்ப கமர்ஷியலாக இது ஓடுமா ஓடாதான்றதை தாண்டி இதில் புதுசாக என்ன இருக்குது, நம்ம என்ன பண்ண முடியும், கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலாக இருந்தாலுமே அதை தைரியமாக நம்பி உள்ளே போகிறது, அடி வாங்கினாலும் வாங்கிறது, சட்டை முதுகில் எனக்கு இப்போ அவுத்து பார்த்தா நிறைய காயம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வலிக்கு மருந்து போட்டு நமக்கும் அப்படியே கை ஆறிடும் அந்த மாதிரி.
பட் ஆனால் என்னென்னா இது இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மேலே கீழே போயிட்டு வந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன், கொஞ்சம் லாங் ஸ்டாண்டிங்காக பார்க்கும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போக மேபி ஆஃப்டர் ஒரு 5-10 இயர்ஸ் வந்து ரொம்ப ஒரு சாலிடான பொசிஷன் வந்து சினிமாவில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபிலிம் பை ஃபிலிம் வந்து அவனோட ஆக்டிங்காக இருக்கட்டும், ப்ளஸ் அந்த ஒரு கதைக்குள்ளே இருக்கிற ஒரு கிராஃப்ட்டுக்குள்ளே இருக்கிற மெச்சூரிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருக்குது. மேபி இன்னைக்கு எப்படி வேணால் டெசிஷன்ஸ் போன படங்கள் அதுக்கு முன்னாடிலாம் மாறலாம், பட் ஆன் லாங் ரன் வந்து ரொம்ப லாங் வே டு கோ கவின். ஆல் த பெஸ்ட். அண்ட் ஆண்ட்ரியா மேம்ஸ் அஃப்கோர்ஸ் வந்து ரொம்ப எல்லாமே சேலஞ்சிங் கேரக்டர் எடுத்து பண்ணுறீங்க, இதுலேயும் பயங்கரமான சேலஞ்ச் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட் டு யூ. அண்ட் சார், தானு சார், கதிரேசன் சார், எல்லாருக்கும் நன்றி. ரெட்டினோட போர்ஷன் மட்டும் நான் ஒரு 2-3 சீன் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ரெட்டின் ஆக்சுவலாக நீங்கள் வந்து நடிக்கும்போது சில படத்தில் கொஞ்சம் நீங்களாகவே எதாவது பண்ணுவீங்கல்ல க்ரியேட்டிவாக, அந்த மாதிரி பண்ணி அப்பப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து கேட்போம், யோ ஏன் இப்படி பண்ணுற நீ ஒன்று இல்லை எனக்கு அந்த டைமில் அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப கண்ட்ரோல்டாக, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப நல்லா நடிக்க வச்சுருந்தாங்க. அந்த சீனை வந்து நான் எத்தனை வாட்டி பார்க்கும்போது எனக்கு அதே மாதிரி சிரிப்பு வந்துட்டே இருக்கு. அதனால் இதுக்கு அவள் இந்த படம் வச்சு இன்னும் ஒரு 3-4 படம் வந்துடும். அதோட அந்த 2-3 பேர் போட்டு தள்ளிட்டு திருப்பி இன்னொரு படம் அப்படியே போயிட்டு இருக்கு. எனிவே ஆல் த பெஸ்ட். ஒரு டீமாக வந்து இந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ ஆல் த பெஸ்ட் டு டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். விஜய் சேதுபதி சார், வணக்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நெல்சன் சார், ஒரு ஃபியூ क्वेश्चंस உங்களையும். அர்ச்சனா, நல்லா இருக்கீங்களா? நீங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க கேள்விப்பட்டேன். ஆமாம் சார், நீங்கள் வழக்கம் போல ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. நான் கவின் கிட்ட கேட்டேன், ஏன்னா நான் டாக்டரில் இவங்களோட ஒர்க் பண்ணும்போது நான் எதுவுமே சொல்லாமல் சீன் பேப்பர் மட்டும் கொடுத்துட்டு நான் வந்து சைலண்டாக இருந்தது. இவங்க கிட்ட மட்டும், மீது எல்லாருக்கிட்டையும் போய் இப்படி பண்ணுங்க ஏதாவது நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன், இவங்களுக்கு தான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஸோ அவ்வளோ சீசனாக நடிக்கிறாங்க. எனக்கு நல்லா இன்னும் நீங்கள் நிறைய படம் பண்ணணும், நல்லா உங்களை சினிமாவில் நிறைய யூஸ் பண்ணணும்னு விரும்புகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பட் அதனால கம்மியாக தானே கேட்பீங்க? இல்லை சார், இப்போ கொஞ்சம் அதிகமாகவே கேட்பேன். ஹாப்பி ஆயிட்டேன் அந்த வகையை சார். மாஸ்க் படத்தோட பேர். இப்போ உங்கள் கையில் ஒரு மாஸ்க் இருக்குது சார். இந்த மாஸ்க் போட்டோடனே இந்த நபராக இருக்கிறதுல அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு ஒன்று சொல்ல போறீங்க சார். முதல்ல ஜிவி சார் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் சார். என்ன சார், ஒரு அட்வான்டேஜ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தானே சார். ரெட்டின்லாம் நீங்கள் ஒன்று கேட்டால் அவர் ஒன்று பேசிட்டு போயிடுவார். அது என்ன, அது செட் ஆயிடுச்சு. ஜிவி சாரோடைய மாஸ்க் போட்டுட்டீங்க சார். அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். ஜிவி சாரோட அட்வான்டேஜ் என்னன்னா, வேலை எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். பட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, எல்லாத்துக்கும் அதை டெலிவர் பண்ணிட்டேங்க. அஸ் எ ஹீரோவாகவும் சரி, மியூசிக்காகவும் சரி. இப்போ நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 படம் நடிக்கிறோம், 2 படம் மியூசிக் போடுறோன்னா பண்ணலாம். அவர் பண்ணுற நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல. ஆனால் ஆக்டராகவும் சரி, மியூசிக் டைரக்டராகவும் சரி, அதுக்கு வந்து ஒரு ஆவரேஜாக டெலிவர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதுதான் வந்து அதுக்கான ஒரு எஃபர்ட் இல்லாமல் அந்த இடம் அது பண்ணவே முடியாது. நான் கூட நிறைய பேர்கிட்ட பார்க்கும்போது கேட்டிருக்கேன், அவர் எப்படி இவ்வளோ படம் நடிக்கிறாரு, இவ்வளோ படம் மியூசிக் பண்ணுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா படமும், இப்போ நான் ரீசெண்டாக அமரன்லாம் பார்த்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. ஸோ அப்போ ராஜ்குமார்கிட்டையும் கேட்டேன், எப்படி இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு. ஸோ அந்த டெலிவரி கொடுக்கறதோட எஃபர்ட் இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ வேலை பார்க்குறது தான் அதோட டிஸ்அட்வான்டேஜ். சூப்பர் சார். ஓகே சார், இது வந்து நீங்க அவர் பெர்செப்ஷன் சொல்றீங்க, நீங்க மாறிட்டீங்க ஜிவி சாரா, அந்த மாதிரி கேக்குறேன் நானே. அடுத்தது வெற்றிமாறன் சார். அவர் இருக்கிற பேரை கெடுக்கணும் அந்த மாதிரி. சரி சார், அப்ப இப்படி போயிடலாம் சார். வெற்றிமாறன் சாரா நீங்க மாறிடுறீங்க. சரி சார், வெற்றிமாறன் சாரா இருக்கிறது அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன? வெற்றிமாறன் சாரா இருக்கிறது ஒன்று, நான் பார்த்துருக்கேன் அவர்கிட்ட. அவர் பேசுறது கண்டென்ட்டை பார்த்து 2 பேரும் சிரிச்சு பேசிட்டே இருப்போம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவர் ஏதோ சோகத்தை சொல்லிட்டு இருக்காருன்னு. என்னன்னா, இப்படி ஒரு கேரக்டர் நான் மீட் பண்ணதே இல்லை. அவர் வந்து சந்தோஷமாகவே பேசுகிறார். 2 பேருக்கு நேற்று கூட அப்படியே ஜாலி சார், இப்போ நீங்கள் சொல்கிறது ஏதோ கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியுதே சார் அப்படி. ஆமாம் இல்லை சார், அப்படி தான் போயிட்டுருக்கு நம்ம லைஃப். அடப்பாவி, இதுக்கே எப்படி இருக்கா அந்த மாதிரி. ஸோ எனக்கு வந்து அவர் ஆச்சரியம். ஃபர்ஸ்ட்லேருந்து நான் பார்க்கும்போதே வெளியில் பார்க்குறது தான் சீரியஸாக இருக்க மாதிரி தெரியுது. நானும் அப்படி தான் நினச்சேன். உள்ளே போனால் அவர் ரொம்ப சீரியஸான பிரச்சனையவே ரொம்ப ஜாலியாக தான் பேசிகிட்டு இருப்பார். எப்போவுமே சீரியஸாக ஃபேஸ் வச்சு ரொம்ப பேசுகிறதே கம்மி தான். அவர் படம் தான் ரொம்ப டெட்லியாக இருக்கும். அதை பார்த்து டிசைட் பண்ணுறோம். பட் ஆளாக அவர் அப்படியே டோட்டலாக வேறு. And the disadvantage of being வெற்றி சார்? டிஸ்அட்வான்டேஜா, அவரை மாதிரி யாருன்னா என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு தெரியலையே. இது பதில் சொல்லாமல் இருக்கிறதா கரெக்ட். ஓகே சார். விஜய் சேதுபதி சார். விஜய் சேதுபதி அட்வான்டேஜ் என்னன்னா, ரொம்ப அவருக்கு அது சார் வந்து நான் பார்க்குற வரைக்கும் அவருக்கு வந்து ஆக்டிங் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட். இப்போ நான் நாளைக்கு நம்ம ஆக்டர் ஆகணும், நான் ரொம்ப வேற ஆங்கிள் தப்பாக பேசிட்டு இருக்கணும். இல்லை பரவாயில்ல சார், ஏதோ ஒன்று சார். நீங்கள் இயக்குனர் சார், நீங்கள் எப்படி பேசினாலும் ஓகே தான். இல்லை சார், அவர் அது டிமாண்ட் ரொம்ப அவருக்கு. அட்வான்டேஜ் என்னன்னா, ஆக்டராக இருந்ததுன்னா அவருக்கு ரொம்ப ஸ்கில் வந்து அப்படி லெஃப்ட் ஹேண்டில் வருது.
அது ஒரு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக வர மாதிரி தான் இருக்குது. எப்போவுமே வந்து ஒரு ஆக்டர் இப்போது சொல்கிறேன், இப்போ கவின் எடுத்துக்கினா இப்போ ஒரு நடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் இருக்கும்ல, ஹோம்ஒர்க் இருக்குது, இப்படி பண்ணோம் அப்படி பண்ணணும். பட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்றைக்குமே அப்படி தோணுனதில்லை. அவர் வந்து சார் இப்படி திருப்பினா இப்படி நடிப்பார், அப்படி திருப்பினா நார்மலாக இருப்பாருன்ற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த கிராஃப்ட் அவர் கிராஃப்ட் மேலே இருக்க கண்ட்ரோல் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக நான் அவருக்கு பார்க்குறேன். நான் மாறுறதை பற்றி நான் யோசிச்சது. ஓகே, டிஸ்அட்வான்டேஜ் கேட்கல. இப்போ நீங்கள் கவினா மாறிடுறீங்க சார், என்ன சார் அட்வான்டேஜ்? கவினா மாறினா ஜாலி, நிறைய அட்வான்டேஜ். சரி சார், 2 சொல்லுங்க அப்போ. இல்லை, ஒரு மாதிரி ஒரு கிளாமரான பையன். அதுக்கு மேலே சொன்னால் அவனும் மாட்டிப்பான், நானும் மாட்டிப்பேன். ஓகே சார், அது அட்வான்டேஜ். ஆண்ட்ரியா மேம் மாறினா? ஆண்ட்ரியா மேம் இருந்தால் வந்து அட்வான்டேஜ் வந்து அவங்க பாட்டு, எனக்கு அவங்க பாடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் அப்படி இப்படி முன்ன பின்ன ஏதாவது எங்கேயாவது ஒரு சண்டை வர மாதிரி இருந்தால் கூட பாடினா கூட ஒரு நார்மலாகிடும். அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் சார்? டிஸ்அட்வான்டேஜ் எது இருக்கிற மாதிரி தெரியலையே. இல்லை, ஜென்யூனாகவே தெரியல. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சார். விக்ரன்னா? ஆமாம் சார். மேடம் ஃபுல்லாகவே டிஸ்அட்வான்டேஜ் தான். நான் விற்கிறேன்னு சொல்லி உள்ளே போனாலே டேய் காலை பின்னாடி விடாங்க. ஏன்னா அவன் இந்த ஆக்சுவல் ஒரிஜினல் கதையில் அவன் யோசிச்சிருந்த சீக்வன்ஸ் எல்லாம் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நான் அதெல்லாம் கேட்டேன். இதை கேட்டு தர்மடி வாங்க போகிறது கவினா, வெற்றி சாரா, இல்லை இவனா? கன்ஃபார்மாக அவன் ஓட்டிடுவான் ஃபஸ்ட்டு. அவன் அந்த அடிக்க வரும்போதே க்ரௌடோட க்ரௌடாக மெர்ஜ் ஆகிடுவான். அதுக்கான எல்லா பாடி லாங்குவேஜ் இருக்குது. ஸோ அதை யோசிச்சுட்டு அதை உஷாராக இவர் வெற்றி சார் வந்து அதை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி இது பண்ணிட்டாரு. தம்பி இதெல்லாம் எடுத்தால் யாருமே இருக்க முடியாது சொல்லி சிலது கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு.